கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துக்களே, இந்த நாளிலும் பூரண சமாதானம் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். சமாதானங்கிறது ஆவியின் கனிகளில் ஒன்று. சமாதானம் சொல்லப்படுகிறது கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த ஆவியின் கனிகளாகிய 9 ஒன்றுதான் சமாதானம். இந்த சமாதானத்திலையும் தேவன் கொடுக்கிற சமாதானம் பூரண சமாதானம். அன்பார்ந்த இந்த பூரண சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த பூரண சமாதானம் நாம் எப்படி அதை அனுபவிக்க வேண்டும்? யோசித்து பாருங்கள். நம்ம வாழுகிறோம், நம்ம வேலை செய்கிறோம், நம்ம சாப்பாடு சாப்பிடுகிறோம், நம்ம பல இடங்களுக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணி கடந்து போகிறோம். சமாதானம் இல்லைன்னா எப்படி வாழ முடியும் சொல்லுங்கள்? அது என்ன சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு நமக்கு உடம்புலேயே வராது, சாப்பிட மனமும் வராது. அப்போ அந்த சமாதான கேட்டுனால வியாதி தான் உருவாகும். யார்கிட்டையும் சந்தோஷமாக பேசக்கூட முடியாது. அதுக்காக சமாதான கேடு வராதுன்னு சொல்ல முடியாது, பல விதங்களில் வரும். ஒருவேளை வேலை கிடைக்கலன்னா மனசில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பண கஷ்டம்னா நல்லாவே குழப்பமாக இருக்கும். எதுனாலும் இந்த பூமியில் நம்ம பிறந்து வளருகிற நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றிலையும் சமாதான கேடுகள் வரும். அதன் மத்தியிலே தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இந்த உலக ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த இப்படி கஷ்டப்பாடு உள்ள இந்த உலகத்தில் எப்படி நம்ம சமாதானமாக வாழ முடியும்? முதலாவது ஒன்று உண்டு. என்னென்னா, ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறீர். அல்லேலூயா. அருமையான வேத பகுதி. உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், ஆண்டவரையே தஞ்சம் என்று வாழக்கூடியவர்கள் பூரண சமாதானத்தோடு கடந்து செல்ல முடியும். வேத வசனம் அப்படி சொல்லுகிறது. இந்த உலக வாழ்வின் ஓட்டத்தில் சில நேரங்களில் மற்றவங்களால் வீணான மோசமான வார்த்தைகளை கேட்கும்போது கூட நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டாகிரும்? சமாதான கேடுகள் உண்டாகும். அதன் மத்தியிலையும் கூட வெறும் பண கஷ்டம், வியாதி பிரச்சனை மட்டும் இல்லை, மற்றவங்களால் நம்ம இகழப்படுகிற நேரம் தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத வேதனை தான் வரும். அப்பெல்லாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்தோம் என்றால் அவர் நம்ம என்ன செய்வார்? சமாதானத்தோடு காத்து கொள்வார். அன்பானவர்களே, எனக்கு ஒரு முறை இந்த எல்லாரும், என்னுடைய கணவர், பிள்ளைகள் எல்லாம் 2 பிள்ளைகளும் மரித்த பிறகு நிந்தையான வார்த்தைகள், வேதனையான வார்த்தைகளை கேட்க வேண்டியதாக இருந்து, அப்போல்லாம் என் இருதயம் குழம்பும், வேதனையினால் நான் வருத்தப்படுவேன். அப்போ தான் எனக்கு ஆண்டவர் இந்த பாடலை எனக்கு தந்தார். கர்த்தரை பாடிடுவேன், கருத்துடன் பாடிடுவேன், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடிடுவேன், கர்த்தரை பாடிடுவேன், கருத்துடன் பாடிடுவேன், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என்
கர்த்தரை பாடிடுவேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்றார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்றார். கர்த்தரை பாடிடுவேன், கருத்துடன் பாடிடுவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடிடுவேன். இமை பொழுது கைவிட்டே உருக்கமாய் சேர்த்துக் கொள்வேன். வாக்கு மாறிடார் என் மீட்பர் என்றென்று நடத்திடுவார். போற்றுவா போற்றட்டுமே, தூற்றுவா தூற்றட்டுமே, இன்பமுடன் அவர் சேவை செய்வேனே ஜபத்துடனே. போற்றுவா போற்றட்டுமே, தூற்றுவா தூற்றட்டுமே, இன்பமுடன் அவர் சேவை செய்வேனே ஜபத்துடனே. கர்த்தரை பாடிடுவேன், கருத்துடன் பாடிடுவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடிடுவேன். இந்த பாடல் அப்படி பாட எனக்கு தப்போ சரியோ தெரியாது, ஏதோ அதை பாட கர்த்தரை பாடிடுவேன், கருத்துடன் பாடிடுவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடிடுவேன். என்னுடைய அழைப்பு கிடைக்கும் போது கூட நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், கடைசி மூச்சு இருக்கிறது வரைக்கும் இயேசுவே உம்முடைய ஊழியத்தை நான் செய்து முடிக்கணும். கடைசி மூச்சு, கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் என் இயேசுவுக்காக, அது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு அந்த சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. ஆண்டுடைய கிருபை எல்லா சூழ்நிலையிலும் இருக்குமானால் சமாதானம் நிலை பெயர்ந்து போகாது. கட்டாயம் இருக்கும், கிருபை இருந்தால் கட்டாயம் இருக்கும். கைவிடாத தேவன் கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களை சோர்ந்து போகாதுங்க. ஏன்னா ஆண்டவருக்குள்ளே இருங்க. நம்மளை சமாதானமாய் இருக்கும்படி தான் தேவன் அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 7:15 சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ அழைப்புங்கிறது அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், பயம் இருந்தால் பசிக்க தான் செய்யும், சரிதானே? அந்த அந்த வேதனைகள், பல கஷ்டங்கள், பல பாடுகள் வந்தாலும் அவர் நம்ம அழைத்திருக்கிறார் இல்லையா? எதற்காக? இந்த சமாதானத்தை தரும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அழைப்பு ஒரு பெரிய விசேஷமான அழைப்பு தான். நம்மளை அழைக்கணும்னா பாருங்க, நம்ம எல்லாம் பெரிய பரிசுத்தவான்களும் இல்லை, நம்ம பெரிய ஞானவான்களும் அல்ல, பெரிய பணக்காரர்களும் அல்ல. ஆனாலும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் இந்த சமாதானத்தை தர. யோவான் 14:27 சொல்லப்படுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவர் திட்டமாக சொல்லுறாரு, வாக்கு தத்தமாக சொல்லுகிறாரு. என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன். அன்பானவர்களே,
சிலுவை பாடு, இரவெல்லாம் அலைச்சல். அந்த பிலாத்துடைய அரண்மனை, ஏரோது ராஜாவுடைய அரண்மனை, திரும்ப பிலாத்துடைய அரண்மனை, அங்கு இங்கும் அலைச்சல், கடைசியில் அடி தொல்லை. சமாதானம் எப்படி வரும் சொல்லுங்க? மரண வேதனை, மரண வேதனை. வாரினால் அடிக்கப்பட்டார், காரி துப்புனாங்க. அப்படி காரி துப்பக்கூடிய அளவுக்கு நம் இயேசு என்னதான் பாவம் செய்தாரு? பாவிகள் நம்ம தான், பாவம் செய்து தேவ மகிமையற்றவங்க நம்ம தான். அவர் என்ன பாவம் செய்தாரு? அப்போ எப்படி அவருக்கு இதயத்தில் சமாதானம் இருக்கும்? ஒரு முள்ளு குத்து கூட சகிக்க முடியலையே. இரவெல்லாம் அடிக்கப்பட்டு, இரவெல்லாம் வேதனைப்படுத்தப்பட்டு, அங்கும் இங்கும் நிலத்தை உழுத, அந்த நிலம் போல ஒரு நிலத்தை உழுது போட்டால் எப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சரீரம் முழுதும் உழுது போட்ட நிலம் போல வேதனை இருக்குமா இருக்காதா? அவருக்கும் ஒரு இருதயம், அவருடைய உள்ளமும் எவ்வளவு தவிச்சிருக்கும். தாகமா இருக்கேன்னு சொல்லி பார்த்தாரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கூட சொல்லி பார்த்தாரு. பாருங்க எத்தனை வேதனை. அதெல்லாம் அனுபவிக்கும்போது எப்படி சமாதானம் இருக்கும்? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, எனக்கு சமாதானத்தை தரும்படி அவர் வாதிக்கப்பட்டார். உங்களுக்கு சமாதானத்தை தரும்படி அவர் வாதிக்கப்பட்டார். அன்பானவர்களே, அவர் எல்லா பாடுகளையும் சுமந்து தீர்த்து விட்டார். இப்போ உங்களுக்கு வேதனையாக இருந்துன்னா முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பாருங்க. எனக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவரே, நாங்களாவது பாவம் செய்து தேவ மகிமை அற்று போயிட்டோம். நீங்கள் பாவத்தையே பாராதவர், பரிசுத்தமான கண்ணர், ஆனால் பாவிகளை நேசித்தீர். பாருங்க, 38 வருஷமா அந்த குளத்துக்கரையில் வியாதியோடு படுத்திருந்தான். அந்த குளம் கலங்கும் போது எல்லாரும் போய் முதலாவது இறங்குறவங்க சுகமடைஞ்சி சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு போகிறாங்க. அப்போ இந்த 38 வருஷமா படுத்த படுக்கையில் இருந்தவனுக்கு எனக்கு எழும்ப முடியலையே, அந்த குளத்தில் முதலாவது போய் இறங்க முடியலையே, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லையே. சமாதான கேடு இருந்திருக்காதா? யோசித்து பாருங்க. அந்த சமாதான கேட்டுல, அந்த வேதனையில இருந்தவனை தேவன் சந்திக்க போனார். தினமும் தேவதூதன் வாராராம் இல்லையா? தினமும் தேவதூதன் வந்து கூட அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க யாராலும் முடியல. அந்த இயேசு கடந்து போன போது, அவனுடைய உள்ளத்தை பார்த்து கடந்து போன போது அவனுடைய நிலைமையில அறிந்தார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். ஆனால் பின்னால் பாருங்க, தேவாலயத்தில் அவனை பார்த்து, அதிக கேடுகள் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாத. அப்போ இந்த கேடு வருவதற்கு காரணம் என்ன? பாவம். அப்போ பாவத்தை வெறுக்கணும். அது என்ன பாவத்தை நான் செய்துட்டு இருக்கேன்? இந்த சமாதான கேடு வருவதற்கு நான் என்ன தவறு செய்தேன்? அதையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா? நான் என்னுடைய இருதயத்தை ஆராய்ச்சி பண்ணணும். நீங்க உங்க இருதயத்தை சோதிச்சு பார்க்கணும். நான் ஏன் இருதயத்தை சோதிச்சு பார்ப்பேன். இந்த சமாதான கேடு வருவதற்கு காரணம் என்ன? அதை நம்ம நினைச்சோம்னா ஆண்டவர் உங்களை சந்திக்க வருவார். அதை நினைங்க. இந்த சமாதான கேடு வருவதற்கு
நான் என்ன தவறு செய்தேன் ஆண்டவரே, எனக்கு சுட்டி காட்டும், என் பாவத்தை உணர்த்தி காட்டும். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும். ஆண்டவர் பேசுவார், அவர் உணர்த்தி தருவார். அறிக்கை செய்யுங்க, விட்டுருங்க. அப்படியே ஜெபிக்கும் போது ஆண்டவர் எப்படி அந்த வேதனையோடு 38 வருஷமாய் படுத்திருந்த அந்த மனிதனை சந்திக்க போனாரோ, நீங்க ரியலைஸ் பண்ணும்போது, மனஸ்தாபப்படும் போது அவர் உங்கள் மத்தியிலே இறங்கி வருவார். அல்லேலூயா, இறங்கி வருவார். ஆனால் இப்போ யாருமே மனஸ்தாபப்படுறதே இல்லை. நான் செய்தெல்லாம் சரிதான், நான் எல்லாம் சரியாக தான் செய்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இருக்காங்க. இல்லை அன்பானவர்களே, நம்ம இறங்கி வரணும். ஒரு அதிகாரி இயேசுவை காண விரும்பினான். ஆனால் அவன் குள்ளனா இருந்தபடியினால அந்த கூட்டத்தில் பார்க்க முடியாது. ஆகையினால அதிகாரத்தை அவன் எண்ணி பார்க்கல. பொது மக்கள் மத்தியில் நான் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறேனே, இப்போ இந்த காட்டத்தி மரத்தில் நான் ஏறி ஒளிச்சிருப்பேன். இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை நான் பார்த்துடணும். அவர் என்ன பார்க்கணுமோ பார்க்காண்டமோ அதை பற்றி இல்லை, அவரை நாம் பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவரோ நான் பார்க்கணும். சரி, மரத்துக்கு மேலே ஏறியாச்சு, அந்த இலைக்குள்ளால உட்கார்ந்தாச்சு. ஆண்டவர் வர்றாரு, அவனு உள்ளத்தை பார்த்துருக்காரு. என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்டானா அந்த இடத்துல வந்த உடனே மரத்து பக்கத்தில் நின்று இலையை பார்த்து கூப்பிடுவார். இலையை பார்த்து தான் கூப்பிட்டுருப்பாரு இல்லையா? அப்போ என்ன சொல்லி, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, இந்த மரத்தில் இவ்வளவு அடர்த்தியான இலைக்குள்ள சகையை போய் இருக்காரா பாருங்க. அவன் இறங்கி வாரான். இன்று நான் உன்னுடைய வீட்டில் தங்க போகிறேன்னு சொன்ன உடனே சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போன உடனே, ஆண்டவர் வந்த உடனே அவனுக்கு உள்ளத்தில் கர்த்தர் பேசுவார். யாரிடத்துலையாவது நான் ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தேன்னா, அநியாயமாக நான் வாங்கியிருந்தேன்னா, அநியாயமாக ₹1 வாங்கியிருந்தா நாலத்தனையாக நான் திருப்பி கொடுத்துருவேன். பாவ அறிக்கை செய்கிறான். ஆண்டவர் சொல்கிறேன், இந்த வீட்டுக்கு இந்த ரட்சிப்பு வந்தது. அன்னையே அந்த சமாதானம் கடந்து போச்சு. பார்க்க விருப்பப்படுங்க. சகைவை போல, ஆண்டவரே நான் எப்படியாவது பார்த்துடணும். இந்த 38 வருஷமாய் படுக்கையில் இருந்தவனும் இந்த அற்புதத்தை இயேசுவால் செய்ய முடியும். ஆனால் எனக்கு எழும்ப முடியலையே, தவித்திருப்பான். கர்த்தர் கூட இருந்து அவர் அற்புதம் செய்தார். கலங்காதுங்க, பயப்படாதுங்க, ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார், தேவனுக்கு பிரியமாய் நடந்தார். தமக்கு பிரியமானதுபடி இல்லை. எனக்கு பிரியமான, எனக்கு இது இஷ்டம், நான் அப்படி தான் போவேன், அப்படி இல்லை. நான் போகிற பாதை கர்த்தருக்கு பிரியமான இருந்தால் அந்த பாதையில் நடக்கலாம். அன்பானவர்களே, 2 தீமோத்தேயு 1:12 சொல்லப்படுகிறது, அதி நிமித்தம் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயமாய் நம்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையினால் அன்பானவர்களே, கர்த்தருக்கு எது பிரியம், அந்த ஆண்டவருக்கு பிரியமான பாதையில் நம்ம நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை ஆச்சரியமான பாதையில் வழி நடத்துவார். அது மட்டும் இல்லை, பாருங்கள், ஏசாயா 32:17-18 வசனத்தில், நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் என்றிருக்கிறது.
என் ஜனம் சமாதான தாவரங்களில் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லி, அன்பானவர்களே, கர்த்தருக்கு சித்தமான பாதையில், ஆண்டவருக்கு பிரியமான பாதையில் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் கரம் பிடித்து அவர் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த நீதியின் கிரியைகளில் என்ன உண்டு? சமாதானம் உண்டு. நீதியின் பலன் என்றுமே அமெரிக்கையும் சுகமும். அப்போ நம்ம உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் நீதி செய்யணும், அநீதியாக இருக்கக்கூடாது, அநீதி செய்யக்கூடாது. இந்த வேத வசனங்களுக்கு செவி கொடுக்கிறவன், இந்த வேத வசனங்களை விசுவாசித்து இந்த பாதையில் நடக்க ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள், நீதிமொழிகள் 1:33 சொல்லப்பட்டபடி, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அமைதியாக இருக்கணுமா? சமாதானமாக இருக்கணுமா? கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுங்க. யாராவது உங்கள் பக்கத்தில் இருந்து, தம்பி தங்கச்சி இந்த பாதையில் பொல்லாப்பு இருக்குது, இந்த பாதை கர்த்தருக்கு பிரியமில்லை, கர்த்தருக்கு சித்தமான வழியில் நடைங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் பயப்படாமல் அமைதியாக இருப்பான், பயப்படாமல் சமாதானமாக இருப்பான். சமாதானம் தானாக வரும். நம்ம கீழ்ப்படியும் போது, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு சமாதானங்கள் வரும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஆண்டுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். சங்கீதம் 119 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் சமாதானம். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறீங்களா? அநேக குடும்பங்களில், கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட வேதத்தை நேசித்து வாசிக்கிறவங்க இல்லை. வாலிப பிள்ளைகள் அநேகர் வாசிக்கிறதே இல்லை. அநேக அம்மாமாருக்கும் வாசிக்க நேரம் இல்லை. அன்பானவர்களே, நீங்கள் காலையில் 5 மணிக்காவது எழும்பி வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து நீங்கள் அடுக்கலையில் கிச்சனுக்குள்ளால் போய் வேலை செய்ய ஆரம்பிங்க. வித்தியாசமாக இருக்கும். சரீர சுகமும் பலனும் கிடைக்கும். அதிகாலையில் எழும்புகிற பிள்ளைகளுக்கு உண்மையாக சரீர சுகம் உண்டு, அற்புத சுகம் உண்டு. ஆண்டவர் நம்மை நடத்துவார். வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு, நேசித்து வாசிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு. அந்த சமாதானத்தை அவர் வைத்து போயிருக்கிறார். அதை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், உம்மை உறுதியாய் பற்றி பிடிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், நீதியின் பலன் மிகுந்த சமாதானம். ஆண்டவரே, உண்மையாய் உத்தமமாய் கர்த்தருக்கென்று ஜீவிக்க, கர்த்தருக்கென்று நாங்கள் கடைசி வரை நாங்கள் நிலைத்து நிற்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஆண்டுடைய கரங்களை தருகிறோம். நீரே பொறுப்படுத்தி கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.